கிராஜுவேஷன் டே. உங்களுக்கு அந்த ஹேட்டை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அவள் வந்து ப்ரீ ஸ்கூல் முடிஞ்சிருச்சு அவளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து கிண்டர் கார்டன் போகிறா செப்டம்பர்லேருந்து. ஸோ இந்த ப்ரீ ஸ்கூல் முடிஞ்சதுனால இன்றைக்கி வந்து கிராஜுவேஷன் டே. எனக்குலாம் காலேஜ் படிக்கும்போதே கிராஜுவேஷன் டே நடந்துச்சா நடக்கலையா, நான் போனேன் நான் கூட ஞாபகத்தில் இல்லை. இவங்களுக்கு வந்து ப்ரீ ஸ்கூல் முடித்து கிண்டர் கார்டன் போகிறதுக்கு ஒரு கிராஜுவேஷன் டே. கிட்ஸ் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பேக்கில் பார்த்தாலே தெரியும். அவங்களோட ப்ரீ ஸ்கூலோட பேக் யார்டில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி சாட்டர்டே. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. யார் அது? யூ லைக் இட்? எங்கே போகுது பாப்பா? எங்கே போகுது? என்ன கிளாஸ் போகுது? Not today. You are going to finish your preschool. And next you are going for kindergarten. Kindergarten? Yeah, you are going for kindergarten. Okay? Say hi to everyone. Say hi to everyone. Hi. Say hi. Hi. Okay. ஆமாங்க, இன்றைக்கி அவளோட ப்ரீ ஸ்கூல் கிராஜுவேஷன். கொஞ்சம் கவலையாக இருந்தது எனக்கு. இன்ஃபேக்ட் ஏன்னா கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸாக இங்கே போகிறா. நிறைய ஃப்ரெண்ட்ஸு அவளுக்கு வந்து இன்னும் புரியல. இந்த ஸ்கூல் விட்டு வேறு ஸ்கூல் போயிட்டா இதே ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டாங்கன்ட்டு. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. மார்னிங் கிளாஸ்லேயே கொண்டு வந்து விட சொல்லிட்டாங்க. வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு மேடம் போகிறாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சாங் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ண போகிறாங்க. அதுக்கான ரிஹர்சல் இன்னொரு 1 ஹவரில் 11 o'clock வந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் கிளாஸில் கொண்டு வந்து எல்லாத்தையும் விட்டுருங்க, நாங்கள் ரிஹர்சல் முடிச்சுட்டு நாங்களே கீழே கூட்டிகிட்டு வரோன்ட்டாங்க. ஆக்சுவலாக ஈவெண்ட் எங்கே நடக்க போகுது அப்படின்னா இவங்களோட ப்ளே கிரவுண்டில். அது வந்து கீழே இருக்குது. இவங்களோட டே கேர் வந்து 3rd ஃப்ளோரில் இருக்குது. ஸோ அந்த ப்ளே கிரவுண்டில் தான் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல். நான் கொண்டு வந்து விட்டேன். அவளுக்கு அந்த ஹேட்டெல்லாம் வச்சோன்னா ரொம்ப புரியவே இல்லை. ஒரு மாதிரி ஷை ஆகிட்டா, போக மாட்டேன்னா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னா சரின்னு சொல்லிட்டு போயிட்டா. Go baby, go. ஸோ இதுதான் அவங்களோட ப்ளே கிரவுண்டு. இங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸோட கவுண்ட் ரொம்ப கம்மி. மொத்தம் 3 கிளாஸு. ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஐ திங்க் 10 to 12 பீப்புள் தான், 12 கிட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லா க்யூட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் தான் ரொம்ப சீக்கிரம் போயிட்டேன்னு நினச்சேன். பட் எனக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து எல்லா பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே எல்லா கிட்ஸோட க்யூட்டான பிக்சர்ஸ், அவங்களோட மொமெண்டம் பிக்சர்ஸ் எல்லாமே ஒட்டி வச்சுருந்தாங்க. இது போக ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே எப்பயுமே எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. அது இந்த ஈவெண்ட்டுன்னு இல்லை, எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் நம்மளோட ஃபுட்டை பார்க்க முடியாது. இங்கேயும் சேம் பீஸா, பர்கரு, அதுக்கப்புறம் வந்து மீட்ஸ் இருந்தது, சீஸ் இருந்தது, ஃப்ரூட்ஸ் இருந்தது. ஸோ யூஸ்வலாக நான் இந்த மாதிரி போனேன் அப்படின்னா நம்ம சாப்பிடாமே வர முடியாது இல்லையா. ஸோ வந்து நம்மளால் என்ன சாப்பிட முடியுமோ ஃப்ரூட்ஸோ இல்லைன்னா ப்ரெட்டோ ஏதோ சாப்பிட்டுட்டு நான் வந்துடுவேன். நிறைய ஃபோட்டோ பூத்ஸ் இருந்தது. ஸோ அதில் பிக்சர் எடுக்கிறதுல எல்லோரும் பிஸியாக இருந்தாங்க. எல்லாருமே என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன ஸ்கூல் போகிறாங்க, ஐயோ ஒருத்தர் மிஸ் பண்ணிப்பாங்களே. ஏன்னா அந்த பசங்களுக்கு எதுவுமே தெரியல குட்டீஸ்னால. நாங்கள் தான் அதெல்லாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். I know we made so many tons of art pieces. I don't know how many is not used. Let's wipe up our tears and now, because our children are so excited to get this party started. Let's hand it over to our little Hollywood stars. Graduating of 2023 Hillary Academy Class 30. Our teacher is Miss Shimi. அவ்வளோதான். தியா கூட்டத்தை பார்த்தா சைலண்ட் ஆகிடுவா. ஆனால் செம்ம வாள். புதுசாக யாராவது பார்த்தா ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி நிற்பா. எல்லா பேரண்ட்ஸையும் பார்த்தோன்னா ரொம்ப அமைதியாகிட்டா. போன வீடியோலேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் வாய்ஸ்க்கு என்ன ஆகிடுச்சுன்னு. வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்தியாவிலேருந்து திரும்ப கனடா வந்தோன்னே கோல்டு பிடிச்சிக்கிச்சு. அது எப்போயுமே அப்படி தான். இங்கேருந்து அங்கே போனோன்னே உடம்பு சரியில்லாம் போயிடும். அங்கேருந்து இந்தியாவிலேருந்து கனடா வந்தாலும் இதே மாதிரி தான் ஏதாவது பண்ணிவிடும். 2 weeks கோல்டு அண்ட் ஃபீவர். ஸோ அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. சாரி ஃபார் தேட். Dia, look at mommy. Dia, look at mommy. One sec.
எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. சர்டிஃபிகேட் முடிச்ச உடனே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸா அவங்க வந்து அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாங்களா. ரொம்ப க்யூட்டா இருந்தது. ஆனா நெறைய பசங்க தியா மாதிரியே ரொம்ப ஷை ஆயிட்டு பிகாஸ் நான் அவங்கள டெய்லி டே கேர்ல தியாவ ட்ராப் பண்ணும்போது பார்த்துருக்கேன். பயங்கர ஆக்டிவா, செம்ம ஜாலியா, ஃபன்னா இருப்பாங்க. பட் நெறைய க்ரௌட பார்த்தோனே எல்லாம் ரொம்ப சைலண்ட்டா நின்னு சமத்து பசங்க மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. Now that we're all lined up over here, so it's a perfect time for you guys to take a group photo, including myself and then the chef here. Okay, all right, everyone. What are we gonna say? We are going to say goodbye, Willow Gray. I know it's sad, but let's sing it. Ready? 1, 2, 3. Goodbye, Willow Gray. Whoa. Okay, the next one we're gonna say, hooray kindergarten, because you guys are going to kindergarten, right? Okay, let's put up our hands up in the air. Okay, ready? 1. ஸோ ஆக்சுவலாக இந்த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா வந்து நிறையா ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. பபுள்ஸு, அதுக்கப்புறம் பலூன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் எனக்கு வேறு கேரக்டர் நேம் மறந்து போயிடுது. டேங்கிள்டு கிடையாது, இது என்ன ஃப்ரோசன் எல்சா கேரக்டர் வந்து வர வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய கிட்ஸ் வந்து பயங்கர ஜாலியாக அவங்களோட போய் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது, அதுவும் எஸ்பெஷலி கிட்ஸ் ஈவெண்ட் நடக்கும்போது நம்ம இவங்கள புக் பண்ணிக்கலாம். நம்ம என்ன கேரக்டர் சொல்கிறோமோ அந்த கேரக்டர் மாதிரியே அவங்க வந்து வேஷம் போட்டுட்டு வந்து குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிவிட்டு கிட்ஸோடு சேர்ந்து ஃபன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ரேயாவோட 5th பர்த்டே ஒரு 6th பர்த்டேக்கு வந்து அவளுக்கு ரொம்ப டேங்கிள்டு பிடிக்குன்றதுனால டேங்கிள்டு கேரக்டர் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இவங்களும் அதே மாதிரி வந்து இந்த ஃப்ரோசன் கேரக்டர் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. நிறைய கிட்ஸ்க்கு பிடிச்சதுனால போனாங்க. தியா ரைட்டாகவே ஷர்ட் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டா. அவன் ஏன்னு தெரில, பயந்துட்டான்னு நினைக்கிறேன், போகவே மாட்டேன்ட்டா பக்கத்தில். இது போக ஃபேஸ் பெயிண்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. நான் கூட இந்த பசங்களை மட்டும் தனியாக விட்டாலே அவங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது. ஐயோ வளர்ந்துட்டோமே அப்படிலாம் தோணுச்சு. நமக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கலையே அப்படின்னு வேற தோணுச்சு. அதான் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாப்பிட போயிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஐட்டம்ஸ்லாம் எதுவும் இருக்காது. ஸோ ஆப்வியஸாக பீஸா பர்கர் தான். நான் பீஸா பர்கர் பெருசாக சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்தது. சரி ஃப்ரூட்ஸாக சாப்பிட்லாம். ஏன்னா காலையில் சீக்கிரமே வந்தாச்சு, செம பசி. பாப்பாலாம் ஜூஸ் அது இதுன்னு குடிச்சிட்டு இருந்துட்டா. சரி நம்ம வந்து ஃப்ரூட்ஸாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் சிப்ஸ் எடுத்து கொடுத்துட்டு நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டேன். Go play with your friends. What happened? So silly. Say hi. Where was the cake? Cake's coming later. Okay. Go. There's a chocolate one and இந்த கிராஜுவேஷன் டேட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க பண்ணது என்ன அப்படின்னா, அவளுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, ஒரு போர்ட்ஃபோலியோன்னு எல்லா கிட்ஸ்க்கும் க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த டே கேரை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்து நம்ம அவங்கள அனுப்பிச்சிட்டோம், அட்டெண்டன்ஸ் சைன் ஆகிடுச்சுன்னா நம்மளோட லாகின் ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம லைவாகவே கிட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம், அவங்க சைன் அவுட் பண்ணுற வரைக்குமே. அது மட்டும் இல்லாமல் மெயிலில் வந்து டெய்லி அவங்க ஆக்டிவிட்டீஸோட பிக்சர்ஸ் எல்லாமே வந்துடும். அவங்க எப்போ சாப்பிட்டாங்க, எவ்வளோ சாப்பிட்டாங்க, எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோவில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களோட ஒர்க் எல்லாம் வச்சு இந்த போர்ட்ஃபோலியோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதையும் ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி அ க்யூட் மெமரி, அவளுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும். பிகாஸ் எவ்வளோ தடவை நம்ம மெயிலில் ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த போர்ட்ஃபோலியோ வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. அதை நான் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். நம்மளே அதை உட்காந்து க்ரியேட் பண்ணுறதுனா கூட கஷ்டம். இங்கேயே ஒரு ஃபோட்டோ பூத் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த
ஓவர் கோட்லாம் போட்டுட்டு பிக்சர் எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு கிட்ஸும் வந்து பிக்சர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுதான் மிஸ் வி ஆக்சுவலி, அவளோட டீச்சர். எனக்கு அவளுக்கும் அவங்க அப்படி ஒரு பாண்டிங் ஆக்சுவலாக. எனக்கே சம்டைம்ஸ் பொறாமையாக இருக்கும், என்னடா அவங்களோட அவ்வளோ பாண்டிங்காக இருக்கலன்னு. பிகாஸ் அவள் கிட்டத்தட்ட ஒரு 2 வயசுலேருந்து அவங்க கூட இருக்கா. இப்போ ஒரு 4 வயசு ஆகுது. லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க கூட தான் இருந்திருக்கா. அவங்களும் ரொம்ப ஸ்வீட் ஆக்சுவலி. நீங்கள் எவ்வளோ நாளும் கேட்கலாம், அவங்கக்கிட்ட பொறுமையாக பதில் சொல்லுவாங்க. ஸ்கூல் எப்படிலாம் இருக்குதோ இல்லைங்க, அந்த டீச்சர் எப்படி இருக்காங்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ எல்லா டீச்சருமே ஸோ நைஸ். எஸ்பெஷலி மிஸ் வி வந்து செம்ம க்யூட் ஆக்சுவலாக. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. இன்ஃபேக்ட் நானே ஒரு அவசரத்தில் அவளுக்கு தலை வராமல் விட்டுட்டேன்னா கூட டெய்லி ஒரு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விடுவாங்க அவளுக்கு. அவள் ரொம்ப பெட் ஆக்சுவலி. முன்னாடி வந்து அவள் ரொம்ப ஷையாக இருந்தாள். நான் சொன்ன இல்லை போர்ட்ஃபோலியோ இது தான். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய புக்லெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எல்லா கலெக்ஷன்ஸும் இருந்தது. டே 1லேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் அவளோட எல்லா கலெக்ஷன்ஸும் அதுக்குள்ளே இருந்தது. இது போக அவளுக்கான கிஃப்ட்ஸாக வந்து நிறையா கலரிங் புக்ஸு, அதுக்கப்புறம் பாட்டில்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கெட்ச் புக்கு, அதுக்கப்புறம் ஆல்ஃபபெட் புக்கு, ரீடிங் புக்குன்னு நிறைய கிஃப்ட் பாக்ஸ் வேறு கொடுத்தாங்க. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் கடைசி வரைக்கும் மேடம்க்கு வந்து தெரியவே இல்லை நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து திரும்ப இந்த ஸ்கூலுக்கு வர மாட்டோன்ட்டு. ஆனால் ஸ்கூலை கிராஸ் பண்ணும்போது ஃபுல்லாக சொல்லுவாள், மம்மி ஐ லைக் மை ஓல்ட் ஸ்கூல்னு சொல்லிட்டு. பிகாஸ் இப்போ வந்து அவள் புது ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டா. அவங்க டீச்சர் மீட் பண்ணி எல்லாம் பேசிவிட்டு திரும்ப கீழே வந்து இன்னும் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டே தான் இருந்தது. ஆனா உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சாரி ஆனாவா எல்சாவா, ஐம் சாரி தப்பாக சொல்லியிருந்தா. கிட்ஸோட வந்து ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு இருந்தது. ஃபேஸ் பெயிண்டிங் ஒரு சைடு நடந்துகிட்டு இருந்தது. கிட்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. பேரண்ட்ஸ்கிட்ட போயிட்டு ஃபோன் நம்பர்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு, பிகாஸ் இட்ஸ் ஹர் லாஸ்ட் டே, ஸோ ஃபோன் நம்பர்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சீக்கிரமே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. No.